ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோடோம் முடித்து பிளானிட்டோரியமும் முடித்து பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். ஸோ நான் ஏறி போயிட்டுருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கங்க, வாழை மரம், வாழைப்பூலாம் இருக்குது. கனடாவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வாழை மரம். கனடா வந்து ஒரு குளிர் பிரதேசங்க. அதனால் நம்ம ஊரில் பார்க்குற தென்னை மரம், வாழை மரம்லாம் இந்த நாட்டில் வளராது. ஆனால் இந்த தாவரவியல் பூங்காவில் வந்து அதை நம்ம மக்கள் காட்சிக்காக வளர்க்குறாங்க. அது எப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி தட்பவெட்ப சூழ்நிலையை இந்த 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 பில்டிங்குள்ளார கொண்டு வந்து வளர்க்குறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வளருது. ஸோ மேலே பார்த்த வாழை மரம் இது தாங்க. வாழை மரம் இவ்வளோ ஹைட் வருமாங்க? என்ன எதனால்? இது என்ன ஜெனட்டிக்லி மோடிஃபைடாக? எதனால் இவ்வளோ பெருசுன்னு தெரியல. பட் நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தானியங்களை போட்டு வச்சுருக்காங்க. தானியங்கிற ஸ்பைசஸ், ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கு இது போட்டு வச்சுருக்காங்கன்னா, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. அந்த காலத்தில் இதை வந்து வணிகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், பெப்பருக்கு தான் ஒரு வேர்ல்டு ஃபுல்லும் ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே. இங்கே எங்கேயோ பேரிச்சம்பழம் மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் தேடிட்டு இருக்கேன். என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது என்னது? வனிலா plant produces green. நோ ஐடியா. ஸோ இந்த வனிலாங்கிறது வந்து மெக்சிகோவில் வளரும் போலங்க. இது நாங்கள் வெத்தலை மாதிரி இருக்கு. இது என்னது? இல்லைன்னா மாமரம் தானே இது. எழுதியிருக்கு கீழே, ட்ராபிக்கல் ஃபுட் பிளானட் மேங்கோ ட்ரீ. மாமரம் பெருசாக தானே இருக்கும். இங்கே ஒரு சின்ன செடி தெரியுதுங்களா? இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்க, மிராக்கிள் ஃப்ரூட்டுன்ட்டு. இது என்ன மேட்டர்னா, இதுலேருந்து வர ஒரு ஃப்ரூட். இங்கே ஃப்ரூட் இல்லை, வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. அந்த மிராக்கிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலுமே, எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அது இனிக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து லைவாக ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வளரக்கூடிய செடிகள். நான் வந்து சாப்பிட்டப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வினிகர் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டப்போ ரொம்ப அதோட அந்த சார் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டோன்னே இனிச்சிச்சு பாருங்கள், நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க. ஸோ அது வந்து அடுத்த ஒரு 1 minute 2 minutes அவங்களோட டேஸ்ட் பட்டுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்புல அந்த இனிப்பு டேஸ்ட்டு வந்துச்சு. நான் அடுத்தடுத்து என்னென்ன சாப்பிட்டேனோ அது எல்லாமே இனிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா பொருள் சாப்பிட்டாலுமே இனிக்குமா அப்படின்னு தெரியல. நான் சாப்பிட்ட எலுமிச்சம்பழமும் வினிகரும் இனிச்சிச்சு. நான் காரமாக பொருளை சாப்பிட்டு நான் ட்ரை பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ அதுதான் மிராக்கிள் ஃப்ரூட். முடிஞ்சால் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த பழத்தை பற்றி. இது வந்து என்னது? டேமரின், புளிங்க. ஸோ இது புளிய மரம், ரெண்டுமே புளிய மரம் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மரம் தெரியல. இது பார்க்க வெத்தலை மாதிரி இருக்குது. அந்த மேலே பார்க்குறீங்களா? சாரி, ஆங்கிள். ஓகே, அந்த குட்டியான இலை வந்து புளிய மரங்க. ஸோ அப்படியே கீழே இறக்குனா இது வெத்தலை என்று கருதுகிறேன். மக்களே, இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பாருங்க. ஐயோ, ஜூம் ஆக மாட்டேங்குது.
பார்த்தீங்களா, ஜாக் ஃப்ரூட். ஐயோ, ஜாக் ஃப்ரூட்டுக்கு தமிழில் தெரியலையே. ஒரு செகண்டு இல்லைங்க, நான் பக்கத்தில் என் ஒய்ஃப்கிட்ட பிட் அடித்து கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், மறந்துட்டேங்க. மக்களே, பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வாங்கியாச்சு. இது வந்து பலாப்பழம். நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், மன்னித்து கொள்ளவும். ஸோ பலாப்பழம்ங்க, நம்ம ஊரில் எண்ணெயெல்லாம் போட்டு கத்தியில் எண்ணெயெல்லாம் தடவி நல்லா எடுப்பாங்கள்ல. எப்படி பலாப்பழம்லாம் கனடாவில் எப்படி வளர்க்குறாங்கன்னு ஐடியாவே இல்லைங்க. மேபி அதுக்கு தான் இந்த டோம் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டோம் மாதிரிலாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஸ்பெஷல் கேர் எடுத்து நல்லா பார்த்துப்பாங்க போல். பட் இந்த மண்ணில் எப்படிங்க பலாப்பழம் புரியலையேப்பா. ஓகே, இந்த பொட்டானிக்கல் கார்டனோட இன்னொரு பகுதிங்க அது. நைஸுங்க. இந்த தண்ணி விழுகிற சத்தமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு இயற்கையோடு வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ இதுதான் பொட்டானிக்கல் கார்டன் போல். ஸோ எல்லா விதமான பிளான்ட்ஸ், மரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு மரம் மாதிரியும் ஒரு பொம்மை மாதிரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரியலாகவே அதை வச்சு நம்மளுக்கு காண்பிக்கிறாங்க. ரியலாக நம்ம செடிகளை எல்லாம் வைத்து காண்பிப்பது தான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு குட்டி க்யூட்டான பிரிட்ஜு அந்த பக்கத்து இடத்துக்கு போகிறதுக்கு எதுக்குன்னா நடுவில் கொஞ்சம் தண்ணி போகுது. இந்த தண்ணியில் காயின் போடுற பழக்கம் இங்கேயும் இருக்குங்க. எதுக்கு, நம்ம ஊர்லேயும் ஏதோ ஒரு நினச்சி காயின் போடுவாங்க, மனசில் ஆசைப்பட்டது நடக்கணுன்ட்டு. அதே மாதிரி தான் கான்செப்ட் இங்கேயும். எல்லா காயினும் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே டாலர்ஸ், $25, 50 cents. ஓ சாரி, 25 cents. சென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பைசா மாதிரி தான். ஸோ 25 cents, 50 cents இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ 50 cents, 75 cents, 100 centsன்னு வந்தால் $1. வா, இந்த இடத்த பாருங்க, நல்லா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தான். அது ஒரு மிஷின் மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த கல்லுலாம் ரியல் தாங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு அடிபட்டால் வலிக்கும், ரத்தம் கூட வரும், அந்த மாதிரி தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்ட்ராப் ஃபர்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன மேட்டர்னு நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இது லைட்டோட ஹீட்னால தான் வளருதுன்னு நினைக்கிறேன். அதனால லைட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸுக்கு பின்னாடி சைடு. இந்த ஃபால்ஸுன்னு சொல்ல முடியாது, ஃபவுண்டன் சொல்ல முடியாது, ஒன்று நினச்சிக்கோங்க. தண்ணி மேலேருந்து விழுது, பார்க்க அழகாக இருக்குது. இது என்னங்க, எல்லாம் பாம்பாக இருக்குது. ஐ மீன் இலைய சொன்னேன். இது என்னன்னு பாருங்க, அங்கே பாருங்க, அதோட ஸ்டெம்மு கூட பாருங்க, அப்படி பாம்பு மாதிரி சுருண்டு இருக்குது. இதோட பேர் என்னது? எல்லாத்துக்கும் பேர் போட்டிருக்காங்க, இதுக்கு மட்டும் பேர் இல்லை. ஓ யா, ஹியர் இட் இஸ். ஜெயண்ட் ஃபர்ன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இது பேர் வந்து ஜெயண்ட் ஃபர்னாங்க. இங்கே இருங்க, இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இன்னொரு இடம். அரிசி எப்படி அறுவடை பண்ணுறாங்கிற ஒரு செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. அரிசி அறுவடை பண்ணுற மேட்ரு அது படிப்படியாக வச்சுருக்காங்க. 3 படி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தானேங்க. ஸோ கருவேப்பிலை மரம் என்று கருதுகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வருவோம். இது பாருங்க, ஸ்டார் அனீஸ், இந்த பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அதானே.
என்னங்க இந்த ஏலக்காய் இந்த கலரில் காடமாங்கிறானுங்க. பச்சை கலராக தானே இருக்கும் ஏலக்காய், ஏன் இந்த கலரில் இருக்குது? கம்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் க்ரீன் ஃப்ளவர்ஸ். படித்து பார்ப்போம் என்ன சொல்கிறேன்ட்டு. எங்கே இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபோட்டோவில் காமிக்கிறது கூட பச்சையாக தாங்க இருக்குது. ஸோ காடம்ஸ் ஓகே, இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து எலுமிச்சை பழம் மரம், பார்த்து கொள்ளுங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து தென்னை மரங்க. எல்லாத்துக்கும் தென்னை மரம் தெரியும், பட் கனடாவில் தென்னை மரம் நான் கண்டதில்லை. நீங்களும் கண்டிருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்காக இந்த வீடியோ ஷூட் எடுத்து காமிக்கிறேன். எங்கே இருக்கு மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க என் ஒய்ஃபு. ஸோ இது வந்து ஜாஸ்மின், இது பேர் மல்லிகைப்பூங்க. அந்த செடி இங்கே பாருங்கள், இந்த செடி டர்மரிக்குங்க, மஞ்சள். ஸோ கீழே இருக்கிறது தான் மஞ்சள். நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி நம்மளோட எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ இங்கே அந்த மஞ்சள் பொடியை வந்து பாக்ஸாக அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் அதை பல ஆயிரம் வருடங்களாக எல்லா சமையல்லையும் கொஞ்சம் என்ன சமையல் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்துக்கிறோம். அதை இன்னமும் கண்டினியூ பண்ணுங்கள். ரைஸின்னா அந்த திராட்சைங்க, உலர் திராட்சை, அந்த மரங்க. இது போட்டிருக்காங்க பாருங்க, நைஸ். இது வந்து கனகாபரம் பூ இருக்குல்லங்க, ஜூம் பண்ணி காமிக்கல, பக்கத்துலேயே போய் காமிக்கிறேன். ஸோ கனகாபரம் பூ செடி உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி வாக் போகிறப்ப நான் பாட்டு எனக்கே ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்பேங்க. ஆனால் இந்த யூடியூப் சேனலில் பாட்டு பாடலாமா தெரியல, இந்த காப்பிரைட் செக்ஷனை வச்சு செஞ்சிட போகிறாங்கன்ட்டு நான் பாட்டு வாய்க்குள்ளே லைட்டாக ஹம் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாட்டு தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஷான் ரோல்டன் மியூசிக்கில் முகை மலைன்ட்டு. நல்லா கேட்கவே நல்லா இனிமையாக இருக்குது. அதுவும் அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் இன்னும் புதுமையாக இருக்குது. ஸோ இந்த பயோடோமில் இன்னொரு பகுதிக்கு வந்தோம். இது பாருங்க, என்னங்க எவ்வளோ ஹைட்டாக போயிட்டு இருக்கு. இது என்னங்க கேக்டஸ் தானேங்க, எல்லாம் இந்த முள்ளுச்செடி. ஆனால் இங்கே பாருங்க, கேக்டஸ்னே போடல, இது வேறு எதுவும் ஒரு யூஃபோரியா அப்படின்னு போட்டிருக்கு. நோ ஐடியா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது இந்த செடியோட வகைகள் தான் இங்கே இருக்குது ஃபுல்லுமே. கொஞ்சம் அங்கங்கே ஸ்லைட் டிஃப்ரென்ஸோட. ஓகே, ஸோ இந்த செடியோட வகைகள் தான் இருக்கிறதுங்க. அடுத்து பார்ப்போம். இதுதாங்க கேக்டஸு, அது பேர் என்னன்னு தெரில, சாகுரு கேக்டஸ். இதெல்லாம் கேக்டஸ் வகைகள் தான். இங்கே கைகால்களை வைத்தாலும் முள் குத்தத்தான் செய்யும். பார்த்து தொடுவேணும், இதெல்லாம் தொடவே வேணாம், விடுங்க, அது பாட்டு இன்னும் பண்ணிட்டு போகுது. ஸோ அது பாருங்கள், டாலாக இருக்கு, நைஸ். பார்க்கவே அழகாக இருக்குங்க, பார்க்க தான் அழகாக இருக்குது, தொடாதீங்க. பார்த்து விஷமுள்ளாகும். இது நான் இந்த மாதிரி கேருங்க, இந்த மாதிரி செடியில் தான் கேக்டஸாக இருக்கும், சின்னதாக இருக்கும் பார்த்தா. இது பாருங்க, மரத்துலேயும் கேக்டஸு. அடாடாடாடாடா, ரொம்ப அழகாக இருக்குங்க. என்னது, எங்கே பொறுத்தாலும் கேக்டஸாக உள்ளது. எதுக்கு இந்த கலர்ஃபுல்லான டோருன்னு தெரில, பட் க்யூட்டாக இருக்குது. பாருங்க, இன்னொரு டோர், கலர்ஃபுல்லான டோர். ஆனால் முகப்பில் இது தேவையா கேக்டஸ்?
இந்த கேக்டஸை கூட வரவேற்கிறாங்க. யாரும் தப்பாக பேசினா அந்த முள் எடுத்து குத்திடுவோன்ட்டு. பார்க்க அழகுங்க. அது மேபி அதான் அழகுக்காக தான் வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. முகப்பில் வச்சணும். குழந்தைங்க தெரியாமல் கை வச்சா அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பொட்டானிக்கல் கார்டனோட இன்றைய எபிசோடு இனிதே நிறைவடைந்தது. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் ஜாக்ஸ்பீடியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு குளித்தமைக்கு நன்றி. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வருது. அண்ட் இதுக்கு அடுத்த எபிசோடாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது இங்கே வந்து மோன்ட்ரியல்லையே புகழ்பெற்ற சென்ட் ஜோசப் ஆரட்டரிங்கிற ஒரு தேவாலயத்துக்கு தான் போகலான் இருக்கோம். ஸோ அங்கேயும் போய் நல்லபடியாக ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதுதான் நெக்ஸ்ட் எபிசோடாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஜாக்ஸ்பீடியா. அண்ட் என்னுடைய பெயர் ஜெகத்குரு. அண்ட் see you soon. Bye.